நிறுவனங்கள் பல பங்குகளை வந்து அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள 2026க்குள்ள 10% 40% முடிய உயரும் சொல்லியிருக்காங்க. அதுல பல பங்குகள் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, பல பங்குகள் வந்து சைடு வைஸ்ல இருக்கு. நீங்க உங்களுக்குன்னு உள்ள ஒரு டெக்னிக்கல் அனலைஸை வச்சுக்கிட்டு அதை ஸ்பெசிபிக்கா ஸ்டாக்கை பார்த்துக்கோங்க. ஹுண்டாய் மோட்டாரு 10% 40% உயர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ராம்கோ சிமெண்ட், என்டிபிசி 40% சொல்லியிருக்காங்க. பவர் கிரேடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்சிவியல் வந்து 40% சொல்லியிருக்காங்க. என்எல்சி, பேங்க் ஆஃப் இந்தியா, அடானி பவர், கேஎஸ்பி லிமிடெட், கிண்டால்கோ. இதுல கேஎஸ்பி லிமிடெட் நீங்க பார்த்துக்கோங்க. என்டிபிசி லிமிடெடையும் நீங்க டெக்னிக்கலா, என்னுடைய பார்வைகள் டெக்னிக்கலா நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல உள்ள பங்குகளாவது நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல மத்திய சர்க்காரானது ஒரு 16 மருந்துகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதனால வந்து சிப்லா, லூபின், சன்ஃபார்மா, டாக்டர் ஹெர்டிஸ், டோரன் ஃபார்மா இது எல்லாமே தற்காலிகத்துக்கு செல் ஆஃப் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்க இந்த நியூஸ்னால ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை கூட நோக்கி வரலாம். அந்த சப்போர்ட் லெவலை வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம பையிங்க்கு பார்க்கலாம். அதே போல மேரிகோ லிமிடெடுக்கு இந்த ஃபுட் இந்த இது கம்பேர் பண்ணக்கூடிய இது வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. FSAIன்னு சொல்லுவாங்க, பிரசாய் சொல்லுவாங்க. தகை நிறுவனம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது பேக்கேஜில் வந்து தவறான செய்தியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேரிகோ லிமிடெட் எஃப்எம்ஜி செக்டார்லேயே மேரிகோ தான் நல்லா இருக்கு. அதில் இந்த நியூஸ் வந்திருக்கிறதுனால இது 800 இருந்து 700 முடிய அந்த ரேஞ்சுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எல்லாமே வந்து தகவலுக்காக மட்டுமே. சந்தை வந்து அபாயத்திற்கு உட்பட்டது. எந்த ஒரு பங்கை வாங்குவதற்கு முன்னாடி நீங்க சுய ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. பங்கு சந்தையில நிதி ஆலோசனை கேட்டுக்கோங்க. செபின்னு கிட்ட பதிவு பெற்ற நிதி ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். ஷார்ட்ஸ்.